நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற இந்த 2 நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா? இதை பற்றி நீண்ட காலமாக விவாதம் போயிட்டு இருக்குல்ல. இதோட மிக முக்கியமான ஒரு திருப்பம் தான் யூஎஸ் காங்கிரஸ்லேயே அரங்கேறி இருக்கு. இதில் நிறைய உண்மைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். UAP அன்ஐடென்டிஃபைடு அனாமலி ஃபெனாமினா, அதாவது ஏதோ ஒன்று விசித்திரமாக நடக்குது, ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, அடையாளம் தெரியாமல் ஒன்று இருக்குது. முதல்ல UFOன்னு சொன்னோம், வானத்தில் பறந்துட்டு இருக்க விஷயங்களா. அதுக்கப்புறம் கடலை கீழே போகிற மாதிரியோ மனுஷன் கூட இருக்கா மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் தோணவே அதை UAPன்னு டேர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உலகம் முழுக்க இந்த UAPன்ற விஷயத்தை தான் எல்லாருமே புழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. அமெரிக்க அரசு ரகசியமான ஆய்வு பண்ணிச்சா என்ன இந்த ஏலியன்ஸ் சார்ந்து? ஏலியன்ஸ் பயன்படுத்தின கலன்கள் இருக்குல்ல, நிறைய கிராப்ஸு, இது எல்லாத்தையும் அவங்க மீட்டிருக்காங்களா? அதை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எதனா பண்ணியிருக்காங்களா? ஏலியன்ஸோட பிரேதங்கள் கிடைச்சதா சொல்லப்படுது, அதை வச்சு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது. இவ்வளோ விஷயங்களை உலக நாடுகளோட கண்களில் மண்ணை தூவிட்டு அமெரிக்கா ரகசியமாக பண்ணிச்சா என்ன? இந்த கேள்வி இருக்குல்ல, இவ்வளோ கேள்விகளுக்கான பதிலை தேடி தான் இந்த யூஎஸ் காங்கிரஸ் இருக்குது பாருங்க. அதாவது நம்ம நாட்டில் எப்படி பார்லிமெண்ட் இருக்குது, இதே போல் யூஎஸில் இருக்கிறத காங்கிரஸ்னு சொல்லுவோம். அங்கே சாட்சியமாக பல பேர்கிட்ட கூப்பிட்டு விசாரித்து ஒரு முடிவை சொல்ல போகிறாங்க. இப்போ நாமளே கூட மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்தியாவில் அரங்கேறுது அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டாக இணைஞ்சு பல கட்சிகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் பேட்டர்ன் தான் அமெரிக்காவில் இப்போ போயிட்டுருக்கு. அன்ஐடென்டிஃபைடு அனாமலஸ் ஃபெனாமினா எக்ஸ்போசிங் த ட்ரூத் அப்படின்ற பேரில் பல பேரும் யூஎஸ் காங்கிரஸில் சாட்சியம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லைங்க, ஒரு டைம் பீரியட் கேப்புக்குள்ளே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதோட அடுத்த நிகழ்ச்சி தான் இப்போயும் அரங்கேறி இருக்கு. டேவிட் குரூஷ் இருக்கார்ல, இவர் கொடுத்த சாட்சியம் தான் உலக புகழ்பெற்றதாக மாறிச்சு இந்த யூஎஸ் காங்கிரஸில். அவர் கொடுத்த சாட்சியத்துக்கு பிற்பாடு இப்போ ஒரு 4 பேர் சாட்சியம் கொடுத்துருக்காங்க. புதிய புயலையே கிளப்பி விட்டுருக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க தான் அந்த 4 பேர். 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைங்க, எல்லாரும் எக்ஸ்பர்டீஸு. யூஎஸ் காங்கிரஸ் ஹியரிங்கில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே விட்னஸாக இருந்திருக்காங்க. இதில் டிம், லூயிஸ், மைக்கேல், கோல்ட் இப்படி 4 பேருமே முதல்ல நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி ஸ்வான் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்டிஃபை ப்ராசஸ் ஆரம்பிச்சது. இந்த 4 பேரையும் முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றதை தெளிவாக சொல்கிறேன். இல்லை, முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது டாக்டர் டிம் கேலிடட். இவர் யூஎஸ் நேவி இருக்குல்ல, அதோட ரியர் அட்மிரலாக இருந்தவர். முன்னாள் ஓகேவா, ரிட்டையர்ட், இப்போது அப்பேற்பட்ட பொசிஷனில் இருந்தவர். இந்த எல்எல்சி ஓஷன் எஸ்டிஎல் கன்சல்டிங் இருக்குல்ல, இதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு இவர் தான். செகண்ட் பர்சன் பேர் மிஸ்டர் லூயி எலிசோண்டோ. ஆக்சுவலாக இவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஆத்தருங்க. அண்ட் அந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, இதோட முன்னாள் அஃபிஷியல். ஸோ பல உண்மைகள் இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 3வது நபர் பேர் மிஸ்டர் மைக்கேல் கோல்ட். இவர் ஆக்சுவலாக ஃபார்மர் நாசா அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஸ்பேஸ் பாலிசி அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் மெம்பர் ஆஃப் நாசா யூஏபி இண்டிபெண்டன்ட் ஸ்டடி டீமு. நாசா இந்த யூஎஃப்ஓ பற்றியில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த டீமில் இருந்த பெருந்தலைகளில் இவரும் ஒருத்தர். இந்த லிஸ்ட்டில் 4வதாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மைக்கேல் ஷெல்லும்பர்கர். இவர் யாருன்னா பப்ளிக் நியூஸ் அவுட்லெட் இருக்குல்ல, இதில் ஃபவுண்டர். நிறைய பத்திரிகை செய்திகள் இவரோட மேற்பார்வையின் கீழே வெளியே வந்திருக்கு. இதில் பெரும்பாலும் UFO அங்கே பார்த்தா இங்கே பார்த்து எவிடன்ஸாக வரும் பாருங்க ஜெர்னல் ஆஃபீஸ்க்கு, அது எல்லாத்தையும் முதல்ல ஆக்சஸ் பண்ணது இவர் தான். 4 பேரும் நின்று பேசுகிறாங்களா? ரைட்டு. இப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல டாக்டர் டிம் கேலிடட் என்ன சொன்னார்னா, 2015 நான் நேவியில் இருந்த டைமில் அப்போ தான் எனக்கு முறையாக UAP அனுபவம் கிடச்சிது. அன்றைக்கி நான் யூஎஸ் நேவியோட சீஃப் மெட்ராலஜிஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குல்ல, அங்கே தான் ட்ரைனிங் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்துச்சு. அந்த இமெயிலில் மல்டிபிள் நியர் மிட் ஏர் கலிஷன்ஸ் பற்றி சில வரிகள் இருந்துச்சு. அதாவது நடுவானில் ஏதோ ஒன்று வினோதமாக பறந்துட்டுருக்குன்ற மாதிரி சில வரிகளில் எனக்கு மென்ஷன் பண்ணி அந்த மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. நேவி FA-18 ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இது ஒரு வீடியோ வேறு பதிவு பண்ணி வச்சுருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு UAP வீடியோ. அந்த மெயில் கூட எனக்கு அந்த வீடியோவை சேர்த்து தான் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்து நான் உச்சக்கட்ட அளவுக்கு ஷாக் ஆனேன். இது என்ன ஒரு மாதிரி நாம் வச்சுருக்க ஹெலிகாப்டர் மாதிரியோ இல்லை, விமானம் மாதிரியோ இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு நான் மிரண்டேன். இதுக்கப்புறம் நான் அதை பெருசாக எடுத்துக்கல, அந்த குழப்பத்தில் விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து நான் திரும்ப என் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மெயிலே காணோம். இது எப்படி மாயமாச்சு மெயிலுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் உண்மை புரியலன்னு அவர் சாட்சியம் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க,
2017 ஒரு சேட்டலைட் இமேஜினரி ஆஃப் UAP ஒன்று பதிவு செய்யப்பட்டுச்சு. அதில் வித்தியாசமான உருவம் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அது கட்டாயமாக ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. இது மனுஷனோட அறிவுக்கும் அப்பாற்பட்ட நான் ஹியூமன் ஹையர் இன்டெலிஜென்ஸாக தான் இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. நம்மளோட அறிவார்ந்தவன்னு சொல்கிறாரு. நேரம் வர்றப்ப அதை பற்றி நான் விரிவாக இன்னும் இந்த அவையில் நான் சொல்கிறேங்கன்னு அவர் சொல்லி முடித்தார். Confirmation that UAPs are real came to me in January of 2015 when I was serving as the commander of the Navy Meteorology and Oceanography Command. At the time, my personnel were participating in a pre-deployment naval exercise off the U.S. East Coast. It included the USS Theodore Roosevelt Carrier Strike Group, and this exercise was overseen by the United States Fleet Forces Command, led by a 4-star admiral who at the time was also my superior officer. During this exercise, I received an email on Navy's secure network from the operations officer of U.S. Fleet Forces Command. The email was addressed to all the subordinate commanders, and the subject line read in all capital letters, "Urgent Safety of Flight Issue." The text of the email was brief but alarming, with words to the effect, "If any of you know what these are, tell me ASAP. We are having multiple near mid-air collisions, and if we do not resolve this soon, we are going to have to shut down the exercise." Attached to the email is what is now known as the Go Fast video, captured on the forward-looking infrared sensor of one of the Navy F-A-18 aircraft participating in the exercise. The now declassified video showed an unidentified object exhibiting flight and structural characteristics unlike anything in our arsenal. The implication of the email was clear. The author was asking whether any of the recipients were aware of classified technology demonstrations that could explain these objects. Because the DoD policy is to rigorously deconflict such demonstrations with live exercises, I was confident this was not the case. The very next day, that email disappeared from my account and those of the other recipients without explanation. Moreover, the commander of Fleet Forces Command and the operations officer never discussed the subject, even during weekly meetings specifically designed to address issues affecting exercises like the one in which the Theodore Roosevelt Strike Group was participating. ஒருத்தரோட சாட்சியம் பார்த்துருமா? அடுத்து ரெண்டாவது லூயிஸ் எலிசோண்டோ. இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, பென்டகனுக்காக ஒரு 10 வருஷம் வரைக்கும் நான் UFO பற்றி விசாரணை பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த காஸ்மோஸில் நாம் தனியாக இல்லை, நமக்கு மேலே நிறைய உயிரினங்கள் இருக்குது, அறிவார்ந்த உயிரினங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. இந்த உலகம் உண்மையை தெரிஞ்சுக்கிற நாள் நெருங்கிடுச்சு, கூடிய சீக்கிரம் உலகம் உண்மையை தெரிஞ்சுக்கோன்னு இவர் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், மிலிட்டரி பேசஸ் அண்ட் நியூக்ளியர் வெப்பன் சைட்டு, இதை சுற்றி தான் அதிகப்படியாக UAP நிகழ்வுகள் பதிவாகிட்டு இருக்கு. ப்ராப்பர் காங்கிரஷியல் ஓவர்சைட் இல்லாமல் தான் ஆய்வுகள் நடக்கிறதா சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸில் இந்த விசாரணை போயிட்டுருக்கா, ஆனால் காங்கிரஸுக்கே தெரியாமல் தான் கவர்மெண்ட்டுக்குள்ளே இது போல வேலை நடந்துகிட்டு தான் சொல்கிறாரு. இந்த UFO சார்ந்த ஆய்வுகள், UAP சார்ந்த ஆய்வுகள் கூடிய விரைவிலேயே எல்லார் கண்களுக்கும் இந்த ஏலியன்ஸ் தென்படுன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. Furthermore, the U.S. is in possession of UAP technologies, as are some of our adversaries. I believe we are in the midst of a multi-decade secretive arms race, one funded by misallocated taxpayer dollars and hidden from our elected representatives and oversight bodies. For many years, I was entrusted with protecting some of our nation's most sensitive programs. In my last position, I managed a special access program on behalf of the White House and the National Security Council. As such, I appreciate the need to protect certain sensitive intelligence and military information. I consider my oath to protect secrets as sacred, and I will always put the safety of the American people first. With that said, I also understand the consequences of excessive secrecy and stovepiping. Nowhere was this more apparent than in the aftermath of 9/11, which many of us remember all too well. I believe that America's greatness depends on 3 elements. A watchful Congress, B, a responsive executive branch, and C, an informed public. Over the last decade and a half, I learned that certain UAP programs were and are operating without any of these elements. Although much of my government work on the UAP subject still remains classified, excessive secrecy has led to grave misdeeds against loyal civil servants, military personnel, and the public, all to hide the fact that we are not alone in the cosmos. A small cadre within our own government involved in the UAP topic has created a culture of suppression and intimidation that I've personally been victim to, along with many of my former colleagues. This includes unwarranted criminal investigations, harassment, and efforts to destroy one's credibility. Most Americans would be shocked to learn that the Pentagon's very own Public Affairs Office
openly employs a professional psychological operations officer as the singular point of contact for any UAP-related inquiries from citizens and the media. This is unacceptable. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல்டு. இவர் என்னென்ன சொன்னார்னா, நாசாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது எதுக்காக யூஏபி ரிசர்ச்சில் நீங்கள் பண்ணீங்க? இந்த கேள்வியை கேட்குறாரு முதல்ல. எதுக்காக இவர் கேட்குறாரு நினச்சிடாதீங்க, அந்த டீமில் இருந்த முக்கியமான தலைவர் மறந்துடாதீங்க. ஸோ ஏலியன்ஸை நாசாவும் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப பெருசாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி டீமில் நானும் இருந்தவன். பல யூஏபி நிகழ்வுகள், ட்ரோன்ஸ் ஆர் வெதர் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி போயிடும். அதாவது சடார்னு தோன்றி சட்டுன்னு மறைஞ்சிரும். பெரும்பாலும் இது எல்லாமே காட்சி பதிவுகளாக இருக்கும். அதாவது செல்ஃபோன்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸோட காக்பிட் கன் கேமராஸ் இருக்குல்ல, இதில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கும். அந்த காட்சிகள் இருக்கிறதா சொல்றாரு. I am here today to speak out for science. Science requires data, which should be collected without bias or prejudice. Yet, whenever the topic of UAP arises, those who wish to explore the phenomena are often confronted with resistance and ridicule. For example, members of the NASA UAP independent study team, particularly those in academia, were mocked and even threatened for simply having the temerity to engage in the study of UAP. Our best tool for unlocking the mystery of UAP is science, but we cannot conduct a proper inquiry if the stigma is so overwhelming that just daring to be part of a NASA research team elicits such a vitriolic response. Therefore, one of the most important actions that can be taken relative to exposing the truth of UAP is to combat the stigma. And this is where I believe that NASA can be eminently helpful. The NASA brand is synonymous with hope, optimism, and credibility. If you were to take a walk down the National Mall, you would immediately see the NASA logo on t-shirts, hats, and bumper stickers. Few federal agencies enjoy this kind of popularity. I've never seen anyone wearing an Office of Personnel Management t-shirt, which is why NASA could play such an influential role. மூணு பேரை பார்த்து முடிச்சிட்டோமா? கடைசி நாலாவதா மைக்கேல் ஷெலம்பர்கர். இவர் பல விஷயங்கள் எடுக்கினாருங்க. மனுஷங்களை பற்றி அவங்க கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கிறதா அவர் சொன்னார். அவங்கன்னா யாரை? ஏலியன்ஸை கிளைம் பண்ணுறாரு. இது எல்லாமே காட்சி பதிவுகளாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏலியன்ஸ் சம்மந்தமான பல விஷயங்கள், அது எல்லாமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக நிறைய கிடைச்சிது. பட் ஆரம்பத்தில் கிடைக்கிறப்ப கிளியராக எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ கிடைக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப கிளியராக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி கிளியராக கிடைச்சிருக்க காட்சிகள் மட்டுமே நூற்றுக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் இருக்கிறதா சொன்னார். இவர் சொன்ன இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலைய அந்த காங்கிரஸ்குள்ள ஏற்படுத்தி இருந்துச்சு. It seemed strange that they had 3 and only those 3, but other requests had been filed by the Black Vault, that's John Greenwald's group, to seek out more places UAPs might be hiding. Then in September 2022, the Navy admitted that the UAP-related videos and photographs existed, but denied the request in full for their release, saying that the requested videos contain sensitive information that are classified and exempt from disclosure. The DoD will deny things on a Monday and then admit to it on a Friday, said Greenwald. He said the government can and does release videos that protect secret methods of capturing it. They fall back on the sensitive platform excuse a lot, he said. However, the on-screen information can be blurred and scrubbed. The metadata can be removed. I'll show you this example here. This is a presentation from the UATP task force. This is completely absurd. It's nuts, this level of censorship, of redaction on a document. It shows the redaction of how many reports they've collected, for how many years. 2 of the 3 potential explanations are blacked out. The Pentagon, the intelligence community is treating us like children. It's time for us to know the truth about this. I think that we can handle it. Thank you very much. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். உங்களுக்கு இந்த ஏலியன் சார்ந்து ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. போன முறை அதிபர் தேர்தல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே பரப்புரை சார்ந்து ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்துகிறதா இருந்துச்சு. ஏலியன்ஸ் உயிரோடு தான் இருக்குன்ற விஷயத்த உலகத்துக்கு அறிவிச்சுட்டு நம்ம அதை ஒரு ப்ரொபகண்டா டூலாக மாற்றலான்னு இவர் அப்போவே யோசிச்சு தான் ஒரு தகவலாக வெளியே வந்துச்சு போன அதிபர் தேர்தல் அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக கைகூடலை. இப்போ அகைன் அமெரிக்காவோட அதிபரை இவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்திருக்க நேரமோ என்னவோ ஏலியன்ஸை பற்றி உலகம் திரும்ப பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இவர் இதுக்கப்புறம் ஏதாவது வாயை திறந்து ஏலியன்ஸை பற்றி சொல்லி என்ன புயலை கலைப்போட போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒன்று, இது போல் விவாதங்கள் கழகங்கள் பெருசாக முளைச்சா மட்டும்தான் உண்மையை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
மாயம் ஆன்லைன் புட்டிக். நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான். முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒன்னு கால் பண்ணி பேசலாம், இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு நின்னு பேசும். இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி, மாயம் கேரண்டி. ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமரா மாறுங்களேன்.